ஒரு ஊர்ல முன்னொரு காலத்துல ரொம்ப நாளைக்கு முன்னாடி அப்படின்னு யாராவது நம்ம கிட்ட வந்து சொல்ல வந்தாங்கனாலோ இல்லை நாம அவங்க கிட்ட சொல்ல போனாலோ நல்ல தெளிவா தெரியறது என்ன அப்படின்னா கதை தான் சொல்ல போறோம் அப்படின்னு. ஸோ கதை அப்படிங்கிறது சுவாரஸ்யமானது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அப்படி இப்படி இதெல்லாம் தாண்டி கதையானது ரொம்ப முக்கியம், அதுதான் எல்லாத்துக்கும் பேஸ் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் தொடர்ந்து பேச போகிறோம். வணக்கம், நான் கௌசல்யா பாரி, கதை சொல்லி மற்றும் சமூக ஆர்வலர். சரி, கதையை பற்றி நாம் முக்கியம்னு சொல்கிறோம் இல்லைங்களா? எதனால் முக்கியம், எதுக்காக இது தேவை, இந்த மாதிரி பல கேள்விகள் நமக்குள்ளார இருந்துக்கிட்டே இருக்கு. இந்த காலத்து பெற்றோர்கள் நாம் என்ன பண்ணுறோன்னா, கதை சொல்கிறோமோ இல்லையோ, கேட்குறோமோ இல்லையோ, வீடு நிறைஞ்ச கதை புத்தகங்களை வாங்கி குழந்தைங்களுக்காக அடுக்கி வச்சுட்டே தான் இருக்கும். அப்போ எல்லா பெற்றோர்களும் என்கிட்ட கேட்குறது என்னென்னா, மேடம் நான் நிறைய புக்ஸ் வாங்கிட்டேன் மேடம், எல்லா கதை புக்கையும் நான் என் குழந்தைக்கு படித்து கொடுக்குறேன் மேடம், ஆனால் அவன் நான் சொல்கிறத கேட்குறதே இல்லை, என் கூட நிற்கிறதும் இல்லை அப்படின்றது தான். நீங்களும் அதே கேள்வியை தானே கேட்குறீங்க? இப்போ சொல்கிறேன் கேளுங்க. நாம் ஒரு கதைகளை இந்த வா உட்காரு நான் உனக்கு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை நம்மக்கிட்ட உட்கார மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, நம்மளோட காலத்தில் கொஞ்சம் பின்னோக்கி போங்களேன், நாம் எல்லாரும் கதை கேட்டது எப்படி? 2 முக்கியமான வேலைகளில் கேட்டிருப்போம். ஒன்று, நமக்கு சாப்பாடு ஊட்டும்போது, நம்ம அம்மாக்களோ பாட்டிக்கோ நமக்கு சாப்பாடு கொடுக்கும்போது கதையோட சேர்ந்த சாப்பாடு நமக்கு கிடைக்கும். அடுத்தது, நம்ம தூங்க போகிற வேலையில், நாம் தூங்க போகும்போது இந்த கதைகளானது நமக்கு ஒரு பெரிய தாலாட்டாகவே நமக்கு வந்து சேர்ந்துடும். இப்போ அதற்கான நேரமோ காலமோ இல்லை அப்படிங்கிறது தான் பெரும்பாலான பெற்றோர்கள் நம்மக்கிட்ட சொல்கிறது. அப்போ நான் சொல்கிறேன், சாப்பாட்டு வேலை தூங்குற வேலை யாருக்குமே மாறாது இல்லைங்களா? அதையும் தாண்டி ட்ராவல், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் பயணப்படுறோம். அப்போது அந்த குழந்தைகளுக்கு நாம் சொல்லலாம் இல்லையா, ஏதோ ஒரு இடத்துக்கு போகும்போது, உனக்கு தெரியுமா இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு அப்படின்னு அந்த கதையை ஆரம்பிக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு குழந்தை என்ன பண்ணும், திடீர்னு அடிக்கடி போய் சொல்லும். ஏன்னா நம்மளுடைய அட்டென்ஷனை கிராஸ் பண்ணுறதுக்காக அடிக்கடி போய் சொல்லும். அப்போ சொல்லலாம், ஆமாம் இந்த கழுதை ஒன்று அப்படி தான் பண்ணிச்சான், கழுதை மேய்க்கிறவன் அதை விட மேலே, அது என்னம்மா கழுதை அப்படின்னு அந்த குழந்தை கேள்வியோடு நம்மக்கிட்ட வரும். அப்போ சொல்லலாம், கழுதை மேய்க்கிறவன் கழுதைக்கு ஆபத்துன்னு கத்துனான், அவன் உண்மையாக கத்தும்போது கூட அவனுக்கு ஆபத்து தான் அப்படிங்கிறத யாருமே நம்பலை, அதனால அவன் பல கழுதைகளை இழந்துட்டான் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பாரம்பரிய கதைகளை எடுத்து விடலாம். இப்படி தாங்க கதைகளை நாம் சொல்ல ஆரம்பிக்கணும். இப்படியே சொன்னால் மட்டும் போதுங்களா? அவன் நம்மகிட்ட சொல்கிறத கேட்டுடுறானா, இல்லை உட்காந்துடுறானா, இவ்வளோ செலவு பண்ணி புக்கெல்லாம் வாங்கி கொடுக்குறேனே அப்படின்னு அடுத்த கேள்வி உங்கள்கிட்டேருந்து வரும். நீங்கள் வாங்கின புத்தகங்கள்லாம் சரிதான், எல்லா கதைகளுக்கும் ஒரு கரு இருக்கதா செய்யுது. அந்த கருவை நாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அதை சொல்லும் விதம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. பெற்றோராகிய நமக்கு அது ரொம்ப ரொம்ப அடிப்படை. ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க. ஒரு பெரிய காடு, அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளார ஒரு இருண்ட குகை இருந்தது. இப்போ இந்த மாறுபாடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பெரிய காடு அப்படின்றத ஒரு நார்மல் வாய்ஸில் நான் சொன்னேன் அப்படின்னா அந்த குழந்தைக்கு அதோட முக்கியத்துவம் தெரியாது. குகை அப்படின்னாலே குகை இருண்ட குகையாக தானே இருக்கும். என்னைக்காவது அந்த லைட் போட்டு வச்சுருப்பாங்களா? கிடையாது. அப்போது சிங்கம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான வீரத்தையும், அதே மாதிரி பூனை அப்படின்னு சொல்லும்போது அதையும், அந்த மாதிரியான வாய்ஸ் மாடுலேஷன், ஏற்ற இறக்கம், எப்படி ஒரு பாடலானது ஏறி இறங்கி அதனுடைய பயணப்படுதோ அதே மாதிரியாக நம்மளுடைய கதைகளும் பயணப்படுது அப்படின்னு சொன்னால் குழந்தைங்க தானாக நம்மக்கிட்ட வருவாங்க. இது போதுமா, நான் இப்படியே சொல்கிறேங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அப்பையும் ஒரு கதையை என்ன சொல்லி முடிக்க விட மாட்டான், அதுக்குள்ளார இருமா 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 அப்படின்னு நிப்பாட்டுறானே, நான் என்ன தான் செய்யட்டும்? நாம் கதை சொல்கிறவங்க மட்டும் கிடையாது, கதை சொல்லிகளை உருவாக்குறவங்களும் கூட. அப்படி இருக்கும்போது குழந்தைங்க முதல்ல நாம் சொல்கிறத கேட்கும் போதே அவங்க மனசு வந்து 100 மடங்கு அதிகமாக வேலை செய்யும். அப்போ 100 மடங்கு அதிக வேலை செய்யும் போது அவங்க குறுக்கிடுவாங்க. அம்மா நான் சொல்கிறேன் இதை கேள, அம்மா இதே மாதிரி நான் ஒன்று கேட்டேன் கேள அப்படின்னு. ஏன்னா அவங்களோட மூளையானது அந்த அளவுக்கு அதிவேகமாக பயணப்படுது. அந்த நேரத்தில் தயவு செய்து குழந்தைகளை நிப்பாட்டாதீங்க.
சரி நீ சொல்லுமா சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த குழந்தை நம்மக்கிட்ட மேலும் மேலும் சொல்லும். இப்படி தான் கதை இதோட நிற்பாடுறது இல்லைங்க. இதை தாண்டி அம்மாக்களும் குழந்தைகளுக்குமான ஒரு பெரிய உறவை கொண்டு வருது. அது எப்படிங்கிறத நாம் அடுத்த வார தொடரில் கேட்போம். நன்றி.